ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து அரிசி உப்புமா. அந்த அரிசி உப்புமாவுக்கு தேவையான பொருள் வந்து நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வச்சுட்டேன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஈரங்கள்லாம் பட்டுண்டு அந்த இதில் நம்மளுக்கு வந்து நல்லா அரைக்க வரும். மிக்சியில் நல்லா வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நல்லா வந்து ரவை மாதிரி உடப்படும். அதில் சப்போஸ் மாவு இருந்தது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சலிச்சுட்டு பண்ணுங்கோ. மாவு இருந்தால் சில சமயம் கொஞ்சம் கொலன்னு வரும், உதிராக வராது. இல்லை அது பரவாயில்ல, நாங்கள் லூஸாக தான் சாப்பிடுவோன்னா அப்படியே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சலிச்சுட்டு இது ரெண்டும் அரைக்கும்போது இந்த மிளகு ஜீரகம் இதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் விடணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 3 டம்ளர் இந்த அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி 3 டம்ளர் ஜலம் வேணும். 2 டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல். அப்புறம் திரும்ப பாரத்துக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேவையான அளவு உப்பு. இதோட பச்சை மிளகா வேணும்னா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, நிலக்கடலை இருக்கு இல்லையா, அது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது அவாவா விருப்பம். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சின்னு வந்தாச்சு. இதை அப்படியே விட்டுட்டேன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சால்னா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நொய் இது இல்லாமல் மாவு இல்லாமல் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படிங்கிறவா வந்து இதை கொஞ்சம் வந்து நல்லா 15 நிமிஷம் கழித்து இலுப்பச்சட்டியில் போச்சு கொஞ்சம் லேசாக ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும். ஒரு 15 நிமிஷம் ஊறின பிறகு பல்ஸ் மோடில் அரைங்கோ. இந்த பாருங்க, இதெல்லாம் இல்லை, அரிசி மாவெல்லாம் இல்லை, நல்லாவே வந்து உதிராக வந்திருக்கு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானம் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இதுவாக எடுத்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பார்த்தேன். எண்ணெய் இதுவாக எடுத்து இப்போ வந்து இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருங்கோ. அதுக்கப்புறம் வந்து மிளகா உங்கள் காரத்துக்கு இருந்தபடி இது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா மிளகாயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் திரும்ப பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜலத்தை விடுங்க. ஏன்னா அது போடும்போது தெரிக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். அதனால அணைச்சிட்டு அப்புறமா தண்ணியை விடுங்க. 1க்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து நான் வந்து இது போட்டுவிட்டேன், தேங்காய் போட்டாச்சு. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுவிட்டேன், பெருங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு. அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்த உடனே அந்த அரிசியை போட்டு கிளறணும். கிளறிட்டு நான் வந்து இப்போ வந்து குக்கரில் வச்சு 3 சவுண்டு விட போகிறேன். உங்களுக்கு வந்து இதிலேயே வேணும் அப்படின்னாலும் நம்ம இதிலேயே வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக குக்கரில் வச்சுடலாம். அந்த காலத்தில் நம்ம வந்து இதில் பண்ணுவோம், பித்தளை பாத்திரத்தில். அது ரொம்ப நல்லா இருக்கும். அடியில் வந்து காந்தல் வரும். இந்த காந்தலுக்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த காலத்தில். காந்தல் வேணும், காந்தல் வேணும். அந்த காந்தலுக்கு வந்து பயங்கர போட்டியாக இருக்கும். இப்போ வந்து யார் பண்ணுறாங்கிறது தெரியலை. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதில் இப்போ வெங்கலப்பானையில் பண்ணினா உப்புமா, அதுதான் உப்புமா. இப்போ நல்லா நுரைச்சிட்டு வருது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நொய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து விடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்கோ. இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால் டக்குன்னு கலந்துட்டேன்னா ஒன்றும் கட்டி தட்டாது. முதல்ல கொஞ்சம் பாதி போட்டுன்னு கிளறிக்கோங்க. அப்புறம் திருப்பி பாதி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது பாருங்க, கட்டி தட்டாமல் ஜம்முன்னு வந்துட்டு. இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் திறந்து காமிக்கிறேன். கொஞ்சம் கிளறிட்டு என்ன பண்ணுங்க, இந்த குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி மூடி வச்சேன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது தொட்டுக்கப்படுறதுக்கு பருப்பு கிருப்பு இல்லை ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா கூட சைமல்டேனியஸாக வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒன்றும் போட போகிறதில்ல. நான் வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ தான் தொட்டுன்னு சாப்பிட போகிறேன். பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏகாதசி காக்காய்க்கு வச்சுட்டு அதனால் வந்து இது ஆகட்டும்.
இது வந்து நல்லா ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் வந்த பிறகு தான் நம்ம எப்போவுமே வெயிட் போடணும், முன்னாடி போடக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த இதில் வந்து சாதங்க அடைச்சிருந்ததுன்னா அப்படியே தூக்கி அடிச்சிடும். அதனால நீங்கள் வந்து நல்லா ஆவி வரட்டும். ஆவி வந்த பிறகு தான் எப்போவுமே வெயிட் போடணும். அடுப்புக்கிட்ட பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான், ஆயிடுத்து. 3 விசில் வந்துட்டு உங்களோட குக்கர் தகுந்தபடி நீங்கள் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு நெய் விடுங்கோ. நெய் விட்டுட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுவிட்டு ஒரு இதில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கோ, நல்லா பொலன்னு ஜம்முன்னு வந்திருக்கு. ஆறிட்டுனா இதுவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சூடாகவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும், வயசானமாக இருக்கா, அதில் சாப்பிட முடியாதுன்னா இன்னொரு 1/2 டம்ளர் ஜலம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இது சூடாக சாப்பிட்டேன்னா உடனே நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் சர்க்கரையும் அன்றைக்கி பண்ணோம் இல்லையா சட்னி பொடியும் அதுவும் வச்சுருக்கேன். மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட சமையல். Thanks for watching my channel and subscribe me please.